உபத்திரவங்கள் கஷ்டங்கள் வரும்போது சேதப்படாமல் நாம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் என் கண்கள் எதை நோக்கி பார்க்கணும்? ஒத்தாசை தரும் கல்வாரி பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நான் என்ன பண்ணணும்? ஏறெடுத்து பார்க்கணும். மனுஷனை தேடி போய் பார்க்கக்கூடாது. ஆண்டவரை நோக்கி பார்த்த காரியங்களில் அவர் என்னை கைவிட்டதாய் சரித்திரமே இல்லை. எல்லாவற்றிலும் எவ்வளவு நெருக்கடி இருந்தாலும் ஒரு நொடி பொழுதுல மாற்றினதை நான் கண்ணால் பார்த்துருக்கிறேன், வாழ்க்கையின் அனுபவத்தில் பார்த்துருக்கிறேன். சுற்றி மனுஷங்களை பார்க்க வேண்டாம், காலங்களை பார்க்க வேண்டாம், சூழலை பார்க்க வேண்டாம், ஒரு பிரச்சனையை பார்க்க வேண்டாம். அது இருக்கும். அது மாறணும்னா நீங்கள் பார்க்க வேண்டியது யாரு? கல்வாரி மலை மேல் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் நோக்கி பார்க்க வேண்டும். சிலுவையை நோக்கி பார்க்க வேண்டும். அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் பிழைப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவரிடத்திலிருந்து அவர் நோக்கி பார்த்துட்டீங்கன்னா உங்களை தேடி ஆண்டவருடைய உதவிகள் வரும். உங்களை தேடி தேவ தூதர்கள் வருவாங்க. எங்கிருந்து? யாற்றிருந்து வருவாங்களா? வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை. அந்த வார்த்தை சாதாரண வார்த்தை அல்ல. நீங்கள் உங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் கடன் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் அதை கொடுக்கறதுக்கான சக்தி உள்ள மனிதர்களை தேடுவீங்க. கரெக்டாக? ஒரு 10,000 ரூபாய் கடன் வேணும்னா அதுக்கேற்ற மனுஷன்ட்ட நீங்கள் போவீங்க. நீங்கள் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் ஒத்தாசை இந்த சக்தியே அல்ல, வானத்தையும் பூமியும் படைத்த அந்த சர்வ சக்தியுள்ள தேவனிடத்திலிருந்து என்ன வருமா? ஒத்தாசை வரும். ஹல்லேலூயா. அதனால தான் பலன் உள்ளவனுக்காயிலும் பலன் அற்றவனுக்காயிலும் அவர் உதவி செய்வது லேசான காரியம். அப்போ இருக்கிறதுலே பெரிய சக்தி யாரு? இயேசு. இருக்கிறதுலே சர்வ வல்லவர் யாரு? இயேசு. சர்வ ஞானி யாரு? இயேசு. சர்வ வியாபி யாரு? இயேசு. ஹல்லேலூயா. அப்போ யார்கிட்டருந்து வரும் ஒத்தாசை? அவர்கிட்டருந்து வந்துச்சுன்னா பிசினித்தனமாக பண்ண மாட்டாரு. ஏராளமாய் தாராளமாய் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் தந்து செய்து ஆசீர்வதிக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா.